கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. ஜெபம் ஒரு அப்பா கிட்ட பேசுகிற ஒரு காரியம், அப்பா கிட்ட நம்ம பிள்ளைங்க பேசுகிற ஒரு காரியம், உரையாடுகிறது. இதற்காக தான் இந்த ஜெபத்தை நம்ம செய்கிறோம். ஜெபம்ன்றதே என்னன்னா ஒரு உறவாடுதலினுடைய அடையாளம் தான் ஜெபம். ஆதியிலிருந்து பார்த்தீங்க சொன்னாக்கா, ஆதி ஆகமத்தில் ஏதேனில் கூட கர்த்தர் மனுஷனை படைச்சதே அவரோடு பேசணும், அவரோடு எப்பவுமே உறவாக இருக்கணும், அவர் கூட எப்பவுமே இருக்கணும் என்பதற்காக தான் மனிதர்களை படைத்தார். அவரை துதிப்பதற்காக, அவரோடு பேசுவதற்காக. அதனால தான் குளிர்ச்சியான வேளையில் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, அந்த ஆதாமையும் ஏவாளை தேடிட்டு ஏதேனுக்கு வர்றதை பார்க்குறோம். நம்ம இந்த குளிர்ச்சியான வேலையில் வர்றதுக்கு எதுனா அவர்களோடு உறவாடுவதற்காக. இன்னைக்கு நம்மை கூட ஆண்டவர் தேடி வரார், ஆனால் நாம் அவர்கிட்ட நம்ம பேசுறது இல்லை. நாம் பேசுவதற்கு ரெடியாக இருக்கணும். ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. தேவன் என்ன செய்றார், ஆதி முதல் பேசிட்டே இருக்கிறார், எல்லாரோடும் பேசுகிறார், முகமுகமாக பேசுகிறார். அவருடைய சத்தத்தை எல்லாரும் கேட்குறாங்க. ஏனோக்கு தேவனை தரிசிக்கிறார், நோவா தரிசிக்கிறார், இப்படி நிறைய பேர், ஆபிரகாம், எல்லாருமே, மோசே. ஆனால் இன்னைக்கு நம்மளால் தரிசிக்க முடியல. காரணம் என்னன்னா, மோசே காலத்தில் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. தேவனுடைய மகிமை மலையை மூடும் பொழுது, மோசையை மூடும் பொழுது, அந்த மகிமையை தாங்க முடியாத ஜனங்கள், இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் நேருக்கு நேர் பார்க்க முடியாது, அவர் சத்தத்தை கேட்க முடியாது, எனக்கு மோசேவே போதும், மோசே மூலமாக எங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு சொன்னதுனால்தான் நமக்கு தேவனுடைய முகமுகமான தரிசனங்களும் அந்த சத்தமும் இன்றைக்கு வரைக்கும் கேட்காமலே போகுது. ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாருக்குமே கர்த்தர் என்ன சார் இன்றைக்கும் பேசுகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட உறவாடுகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். அருமையானவர்களே, அதை நாங்கள் உணர்ந்ததினால், நாங்கள் கேட்டதினால் அதை பேசுகிறோம். நாங்கள் சும்மா வானத்தில் ஆகாயத்தில் நாங்கள் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் அல்ல. அதாவது குச்சி எடுத்து வானத்தில் அடிச்சுட்டு இருந்தாக்கா, சிலம்பம் பண்ணாக்கா அங்கே ஒன்றும் இல்லை, வானத்தில் காற்றை தான் சுற்றி சுற்றி அடிக்கணும். ஆனால் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது வேஸ்ட்டு. நம் தரையில் சிலம்பம் பண்ணும் பொழுது, எதில் இருக்கிற எதிரி மேலே சிலம்பம் பண்ணும் பொழுது தான் அவனை அடிக்க முடியும், வீழ்த்த முடியும். இன்றைக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு சில அனுபவங்களின் மூலமாக தான் இந்த ஜெபத்தினுடைய வல்லமை குறித்து உங்களோடு பேசுகிறேன். நிறைய காரியங்களை நம்ம ஜெபத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு பேசும் பொழுது, ஆண்டவரோடு உறவாடும் பொழுது, ஒரு தகப்பனாய் உறவாடும் பொழுது, ஒரு நண்பனாய் உறவாடும் பொழுது, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்முடைய தேவனை நீங்கள் எப்படி வேணாலும் உறவு கொள்ள. ஒரு தாயை போல, தாய் தேய்ச்சுகிறது போல நான் உன்னை தேய்ச்சுவேன்றார். அப்போ தாயை போல நீங்கள் பேசலாம், ஒரு தகப்பனை போல பேசலாம். இப்படி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உறவு வச்சுக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபம் ஆண்டோடைய சமூகத்தை எட்டும். பாருங்க, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மகிட்ட பேசுவதற்கு நாமே தடையா முட்டுக்கட்டையா இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் தடை செய்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராகவே அவர் இருக்கிறார். நமக்கு பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நிறைய காரியங்கள் ஜெபத்தை குறித்து பேசினா நிறைய காரியங்கள் இருக்கு, பல நாட்கள் பேசலாம். ஆனால் இன்றைக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களோடு நான் பேச போகிறேன். பாருங்க, இந்த ஜெபம் வானத்தையே திறக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவர் என்ன செய்யறாரா, ஜெபம் பண்றாராம். ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. வானம் திறக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்குறார். பல வருஷங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஜெபம் கேட்கப்பட்டு பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷமா அவர் என்ன செய்றாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைக்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து முதல்ல மறுபடியும் வானத்தை திறந்து பிதாவாகிய தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய பிரசன்ஸை, பிதாவினுடைய பிரசன்ஸை அவர் உணர ஆரம்பிக்கிறார். ஏதேனில் ஆசாசையா ஆதாமோடு ஏவாளோடு பேச நினைச்ச தேவன், அதே போல மோசேயோடு உறவாடின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், ஈசாக்கோடு பேசின தேவன், யாக்கோபோடு போராடின தேவன்,
இப்படி பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களோடு உறவாடின அதே கர்த்தர் பண்ணும் பொழுது வானத்தை திறந்து அந்த இடத்துல அவர் வெளிப்படுறத பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஜெபம் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். வானத்தை கூட திறக்க முடியும் கர்த்தரால். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க சொன்னாக்கா இடத்தை அசைக்கக்கூடியதாக இருக்குது. இடத்தை அசைக்கக்கூடியதாக இருக்குது பாருங்க. ஏரோது போந்திய பிலாத்து புறஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரை கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தல்லும் என்றார்கள். இப்படி அவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சது ஜெபம் பண்றாங்க. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி அந்த தேவ வசனத்தை அவர்கள் இன்னும் தைரியமா சொல்றாங்க. அருமையானவர்களே, ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஜெபிக்கும் பொழுது இடம் அசைகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசிகள் திரளாக கூடி இருக்கிற நேரத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் பயங்கரமாக சாட்சி கொடுக்குற நேரத்தில் அந்த அஸ்திபாரங்கள் அந்த இடங்களெல்லாம் அசைக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியான வல்லமையை இறங்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். எல்லாருமேலும் பூரண கிருபை உண்டாகிறது என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19 நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த நடுராத்திரியில் அவள் காவலில் வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று பார்க்குறோம். அஸ்திபாரங்கள் அசைந்தது, அந்த இடம் அசைக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று பார்க்குறோம். சிறைச்சாலை கதவுகள்லாம் திறவுண்டது என்று பார்க்குறோம். ஆகவே ஜெபம் பண்ணும் பொழுது பல வித்தியாசமான நிகழ்வுகள், இயற்கைக்கு மாறான நிகழ்வுகளை கர்த்தர் நிகழ்த்த வல்லவராக இருக்கிறார். கதவுகள் திறக்கும், அஸ்திபாரங்கள் அசையும். அதே போல் பாருங்க, அப்போஸ்தலர்களை பிடிச்சிட்டு போயிட்டு சிறைச்சாலை வைக்கிறாங்க. அப்போ தூதன் என்ன செய்றாரு, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறந்து அந்த சீஷர்களெல்லாம் அப்போஸ்தலர்களாக வெளியே கொண்டு வந்து விடுறாரு. உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்க, போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவாலயத்தில் நின்று வெளியே வந்து போதிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். சிறைச்சாலை பத்திரமா பூட்டி இருக்குது, பூட்டின மாதிரியே இருக்குது. ஆனால் இவர்கள்லாம் வெளியே வந்து எப்படி பிரசங்கிக்க முடியும், இது எப்படி முடியும் அப்படின்று ஒரு அதிர்ச்சி, எதிரிகளை அதிர வைக்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அருமையானவர்களே, இன்றைக்கு கூட ஆண்டவர் பல குழப்பங்களை கூட ஜனங்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறார். இப்போ இஸ்ரேல் யுத்தம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த மிசைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பும் பொழுது அந்த எதிரி நாடுகளே பயப்படும். ஏன்னா அவர்கள் அனுப்புகிற மிசைல் இஸ்ரேலை தாக்காம இவர்கள் பக்கமே வந்து விழும். அந்த மிசைலை அவர்கள் திருப்பி இவர்கள் பக்கமே திரும்பி வருகிற மாதிரி கர்த்தர் செய்கிறாரு. தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், பல காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அப்படி செய்கிறது வழக்கம். இப்போ இங்கே பார்த்தீங்க சொன்னாக்கா அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் வெளியே பிரசங்கம் பண்ணுறாங்க. சிறைச்சாலை கதவுலாம் மூடியே இருக்குது. இது எப்படி நடக்குது? ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். அருமையானவர்களே, இதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்குறோம். அந்த மற்றவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வீட்டில் அவர்கள் கூடி அவர்களுக்காக ஜெபித்தார்கள் என்று பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகளை அவர்கள் அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிரிகள் பயப்படக்கூடிய வகையில் கர்த்தர் கிரியை செய்கிறார்.
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு பரிசுத்தாவியில் நிறைஞ்சி ஜனத்தை பார்த்து பேசுகிறாரு, இஸ்ரவேலின் மூப்பர்களை பார்த்து பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா, பிணியாளியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை சொல்லுவோம்? கர்த்தரை தான் சொல்லுவோம். அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, பேதுரு யோவானோ தைரியமாக அவங்கக்கிட்ட பதில் சொல்கிறத பார்த்துட்டு படிக்காதவங்க, பேதைங்க, இவங்க எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, அங்கே சுகமாக்கப்பட்டவன், அந்த கோயில் வாசப்படியில் உட்காந்து சுகமாக்கப்பட்டவன் எப்படி நிற்கிறான், எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி அந்த எதிரிகளையே அவர்கள் குழம்புற அளவுக்கு கர்த்தர் செய்கிறார். இதுக்கெல்லாம் மெயினாக காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களுடைய 1ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் போயிட்டு தேவாலயத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள். அவங்க முதல்ல கர்த்தரை தேடினாங்க, தேவ சமூகத்தை தேடினாங்க. பேதுரு யோவானை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பணியில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவாலயத்துக்கு போய் ஜெபம் செய்தார்கள். அப்படி செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல வாசப்படியில் உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கொண்டு எங்ககிட்ட வேறு வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த ஜெபத்தின் வல்லமை அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமையாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தூதர்களை கூட கொண்டு வரும். நம்ம ஜெபிக்க தூதர்கள் வருவார்கள். தூதர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க. அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். எங்கள் வீட்டில் தேவ தூதர்கள் வந்து போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். தூதர்கள் வருவார்கள். அதே போல் அப்போஸ்தலர் பணியில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். அருமையானவர்களே, பேதுரு நல்ல தூக்கத்தில் இருக்கிறான். தூக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விழாவில் தட்டினீங்கன்னா ஏஞ்சிடுவாங்க. விழாவை தட்டுனாவே தூங்குறவங்க ஏஞ்சிடுவாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ மயக்க மருந்து கொடுக்குறவங்க, அதே போல் தூக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்கள எழுப்புறதுக்கு ஒரு வழி என்னன்னு சொன்னால் விழாவில் தட்டுவாங்க. விழாவில் தட்டுனா தூங்குறவங்க எவ்வளோ டீப் ஸ்லீப்பில் இருந்தால் கூட ஏஞ்சிடுவாங்க. அருமையானவர்களே, பேதுருவை தூதன் அப்படி தான் தட்டி எழுப்புறான். பேதுருவை எழுப்பி என்ன செய்கிறாரு? வெளியே வா அப்படின்றாரு. இப்போ இந்த இடத்துல பேதுருவை விடுதலை செய்வதற்கு ஒரு வழி என்னன்னா, அந்த பக்கம் ஒரு ரோதை என்ற பெண் வெளியே வந்து பார்க்கும்பொழுது பேதுரு கதை தட்டுவோம். ரோதை என்ற பெண் வெளியே வந்து பார்க்குறா. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ரோதை என்ற பெண்ணோடு ஒரு கூட்டம், அவர்கள் எல்லாரும் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, பேதுரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள ஜெபிக்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, ஜெபம் தூதர்களை கொண்டு வந்து நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டுகள்லாம் கழண்டு போகும். நடுராத்திரியில் பவுல் சீலா ஜெபிக்கும் பொழுது கட்டுகள்லாம் கழண்டு போகிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தேவனை பரிதாப கொலை செய்யக்கூடியதாக இருக்குது ஜெபம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். எப்போ பரிதாபம் கொண்டார்னா, மோசே கர்த்தரோடு பேசுகிறான், வாதாடுறான். ஆண்டவரே, 12வது வசனம் சொல்லுது, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அருமையானவர்களே, ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு அந்த ஜனத்து மேலே பரிதாபம் கொள்வார். இப்போ பாருங்க, மோசே ஜெபிக்கிறான். அந்த ஜனங்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு உக்கிர கோபம் வருது, எக்கச்சக்கமான கோபம் வருது.
அப்போ தண்டிக்கிறதுக்காக அவர் வராரு. நான் உன்னை மட்டும் பெரிய ஜாதியாக மாற்றிடுறேன், நீ இந்த ஜனத்துக்காக நீ வக்காலத்து வாங்காத, நான் உன்னை மட்டும் பெரிய ஆளாக மாற்றிடுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நம்மளா இருந்தால், நம்ம இப்போ இருக்கிற ஆட்களாக இருந்தாக்கா சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் மோசே, அதனால தான் மோசையை குறித்து கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார், பல இடங்களில் வைராக்கியம் பாராட்டுவார். மோசே கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, மோசையினுடைய அடக்கத்தை கூட கர்த்தரை செய்தார் என்று வேதத்தில் பார்க்குறோம். அப்போ மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு குற்றப்படுத்த நினைக்கும் பொழுது அந்த சரீரத்தை யாரு கண்ணுக்கும் படாதபடிக்கு கர்த்தர் அதை மறைத்ததை பார்க்குறோம். அருமையானவர்களே, அந்த மோசே காரணம் என்னன்னா, ஜீவ புஸ்தகத்தில் கூட என் பேரை கிறுக்கி போடுங்க சொல்லிட்டு இந்த ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் மோசைக்கிட்ட இருந்தது. அந்த ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறதை பார்க்குறோம். அந்த ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், மலையில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டா நீங்கள் கொண்டு வந்தீங்க. எல்லா ஜனங்களும் அப்படி சொல்லுவாங்களே, இந்த ஜனங்களை மீட்டது அதுக்காக தானா? அவங்க மேலே பரிதாபப்படுங்க, அவங்களுக்கு எந்த நோக்கத்துக்கு கொண்டு வந்தீங்களோ அதை பரிதாபப்படுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ உடனே அந்த ஜெபத்தை கேட்டு அவர் என்ன செய்கிறாரு? 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று பார்க்குறோம். அப்போ ஒரு ஜெபம் ஒரு சந்ததி அழியாதபடிக்கு பார்த்து கொள்கிறது, ஒரு சந்ததி அழியாதபடிக்கு பார்க்குறது. ஆபிரகாம்கிட்ட கூட போய் கேட்குறார், ஏசப்பா 2 தூதர்களோடு போகிறார். தூதர்களை போய் சோதோம் கொமோராக்கு அனுப்பிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னாக்க ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். அந்த வெயில் நேரத்தில் பேசுகிறார், அந்த கோபத்தின் உச்சத்தில் பேசுகிறார். அப்போ ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமாக 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரா, அல்லது 40 நீதிமான் இருந்தா அப்படியே குறைச்சி ஒரு 10 நீதிமானாவது இருப்பாங்களா, ஒரு நம்பிக்கை. லோத்துனுடைய மனைவி, பிள்ளைங்க, அவங்க கட்டிக்கு போகிறவங்க, இப்படியெல்லாம் ஒரு சொந்த பந்தம் ஒரு 10 பேராக தேர்வான்ற ஒரு நம்பிக்கை 10ஓடு நிறுத்திட்டார். கர்த்தர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அந்த லோத்து ஃபேமிலியை அவர் மீட்டு கொண்டார். அருமையானவர்களே, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு பரிதாபம் கொள்கிறவர், ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய உக்கிரத்திலிருந்து ஜனங்களை காக்கிறது. ஜெபம் ஆண்டர்கிட்ட பேசுகிற பேச்சு, மன்றாட்டு ஜெபம், விண்ணப்ப ஜெபம். ஜெபத்திலே பல வகை இருக்குது. மன்றாடி பேசுறது, விண்ணப்பிக்கிறது, அதே போல் நம்ம தாழ்மையாக ஒப்பு கொடுக்கறது, கெஞ்சுறது. ஆண்டர்கிட்ட கெஞ்சுறது கூட ஒரு ப்ரேயர் தான். பல விதத்தில் இருக்க ப்ரேயர். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய உக்கிரத்திலிருந்து ஜனங்களை காக்கிறது என்று பார்க்குறோம். என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா 25வது அதிகாரம் ஒன்று சொல்லுது, அல்ல, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலம் ஆகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர்கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு? அவருடைய உக்கிரத்தை, அந்த கோபத்தை திருப்புகிற தேவனா இருக்கிறார். இது எங்க நடக்குது சொன்னாக்கா, என்னாகும் 25 பார்த்தீங்கன்னா, பிழையம் என்ன செய்றாங்க? மோவா குமார்த்திகளோடு வேசிதனம் பண்ணும்படிக்கு இஸ்ரேல் மக்களை தூண்டி விடுறாங்க. அங்கே மோவாப் ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க? அந்த இஸ்ரேல் மக்களில் அந்த ஆண்களை எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து உண்ணும்படிக்கு அழைக்கிறாங்க. அந்த பிசாசு விக்கிரகத்துக்கு இட்ட பலிகளின் விருந்துகளை உண்பதற்கு அழைக்கிறாங்க. இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொள்வதனால இஸ்ரேல் மேல் கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. இந்த பீலேயாம் பாலாக்கு என்ன செய்ய அழைச்சிட்டு போய் இஸ்ரேல் மக்களை சபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவனால் சபிக்க முடியல. இவன் என்ன செய்ய, கூலிக்கு தன்னை இழந்து போயிட்டு, பாலா கொடுக்குற அந்த கூலிக்கு தன்னை இழந்து அவன் என்ன செய்கிறான்? நான் சபிக்கிறதுக்கு எனக்கு முடியல, என் வாயில் ஆண்டவர் வார்த்தை போடலை, ஆனால் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்த மோவாப் ஸ்திரீகளை அந்த இஸ்ரவேல் மக்களோடு கலந்துருங்க, அவங்கள விருந்துண்ணுபடி அழைங்க, அப்பொழுது பாவம் செய்வார்கள். அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்ட அந்த விருந்து உண்ணும் பொழுது அவர்கள் பாவம் செய்வார்கள், கர்த்தருக்கு தானாகவே கோபம் வரும், தானாகவே அழிப்பார் அப்படின்னு. உண்மையிலுமே அதே போல தான் கோபம் வந்தது. ஜனங்களை அழிக்க முயற்சி எடுக்கிறாரு.
அப்போது யாரெல்லாம் அந்த விருந்துண்ண போனார்களோ அவர்களை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பினகாஸ் வந்து என்ன செய்கிறா, அந்த ஜனங்கள் யாரெல்லாம் அந்த பாவம் செய்தாங்களோ வேசித்தனம் பண்ணாங்களோ அந்த ஆண்டருடைய பலிக்கு விரோதமாக அந்த மோப் ஸ்திரீகள் கொடுத்த பலியை சாப்பிட்டாங்களோ அவங்கள எல்லாரையும் குத்தி போடுறான். யாருன்னா 11வது வசனம் 25:11, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலேசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். அப்போ ஒரு பக்தி வைராக்கியம் பினகாஸ் காமிச்சான். ஈட்டி எடுத்துன்னு போயிட்டு அப்படியே குத்துறான். யாரெல்லாம் பாவம் செஞ்சுன்னு இருக்கிறாங்களோ அவங்க மேலே அப்படியே குத்தி கொள்ளுறான். அந்த மாதிரி கொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு ப்ரேயர், அந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கர்த்தரோடு உறவாடுகிற ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் அந்த இடத்துல காணப்பட்டதுனால தேவன் என்ன செய்ய தன்னுடைய உக்கிரத்தை அந்த இடத்துல விட்டு விடுறாரு. எல்லா ஜனங்களும் அன்றைக்கி அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் பினகாஸ் பாவம் செஞ்சவங்களை கொன்று போட்டதுனால, ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கொன்று போட்டதுனால தேவன் தன்னுடைய உக்கிரக கோபத்தை அவர் விட்டார் என்று பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் வந்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கார். ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னிக்கிறார். அதே போல் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறார். 4ஆம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு நன்மையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்போது நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும், நம்முடைய தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நம்முடைய இந்தியா நல்லா இருக்கணும்னா நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசம் நல்லா இருக்கு. இன்றைக்கி நம்முடைய தேசம் மற்ற நாடுகளை காட்டிலும் நல்லா இருப்பதற்கான அநேகருடைய ஜெபங்கள் தான். ஆகவே ஜெபம் ஜெயத்தை கொடுக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அதே போல் ஜனங்களுடைய பாவ உணர்வை கொண்டு வருது. நம்ம ஜெபிக்க பாவ உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். மூடி என்ற பக்தன் ஜெபம் பண்ணிட்டு ஒரு ட்ரெயினில் ஜெபம் பண்ணிகிட்டே போவாராம். ஜெபம் பண்ணிகிட்டே போகும்போது அவருடைய இந்த ஜெபத்தினுடைய வல்லமை அந்த ட்ரெயினில் இருக்கவங்க எல்லாரும் பாவ உணர்வு அடைந்து அழுறதை பார்க்குறாங்க. அருமையானவர்களே, ஜெபம் அநேக காரியங்களை செய்கிறதா இருக்கிறது, பாவ உணர்வை உணர்த்துகிறதா இருக்குது. நாம் ஒரு பாவி என்பதை அது நம்மை உணர வைக்கிறது. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன்கிட்ட ஆண்டருடைய பிரசன்னம் இருக்கும். அந்த பிரசன்னம் அந்த இடத்துல ஒரு விடுதலை கட்டளையிடும். அந்த பிரசன்னம் அந்த இடத்துல மற்றவர்களுக்கு பாவ உணர்வை கொடுக்கும். இப்படி நம்ம ஜெபிக்க தேவன் நமக்கு பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அதே போல் ஜெபம் வந்து ஆபத்தில் இருக்கிறவங்கள பாதுகாக்குது. அவர் சொல்கிறார், ஆபத்தில் இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உனக்கு உதவி செய்வேன்றார். நீ அறியாதது தெரியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன்றார். அப்போது ஆபத்து நேரத்தில் நம்ம ஆண்டரை கூப்பிடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக உதவி செய்கிறார். அதே போல் கட்டுகள்லேருந்து நமக்கு விடுதலை. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் அறுபடுகிறது. பாவக்கட்டுகள், பிசாசினுடைய கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாமே மாறுது. இதை குறித்து மத்திய 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அதே போல் நம்ம கேட்பதெல்லாம் அவர் கொடுக்கிறார். ஆண்டரை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படி நம்ம எதை கேட்கிறோமோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசின்னு சொல்கிறார். அப்போ நம்ம தேவன்கிட்ட நம்ம பேசும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய பிரியத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். அதே போல் நம்ம ஜெபிக்க கர்த்தர் மட்டும்தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை நமக்கு உணர செய்கிறார். அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அலாதியான மகிமை, தேவாதி தேவன் அவர்தான் என்பதை நமக்கு உணர வைக்கிறது. அவருடைய அன்பை நமக்கு புரிய வைக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறார், இந்த ஜெபத்தை பயன்படுத்துகிறார். அதே போல் வாதைகளை நிறுத்தும். பார்த்தீங்கன்னா அநேகர் ஜெபிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு மோசே கூட பார்த்தீங்கன்னா எகிப்தில் வாதை வருது. வாதை வரும் பொழுது மோசே ஜெபம் பண்ண உடனே அந்த வாதை நிறுத்தப்படும். அதுபோல் சில நேரங்களில் சில வாதைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நம்ம ஜெபத்தினாலே அதை மாற்ற முடியும். இந்த கொரோனாலாம் கூட வந்தப்போ அநேகர் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் அந்த வாதையை மாற்றி போட்டார்.
நம்முடைய ஜெபத்தினாலே அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியும். அதே போல் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆண்டவருடைய கட்டளையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கேட்டதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை பெற்று தருகிறது. அதே போல் இயற்கைக்கு மேலான அதிசயங்களை செய்கிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்குது. பார்த்தீங்கன்னா எலியா ஜெபம் பண்ணுறார். கேட்டருளும் சொன்னார் எலியா. கேட்டருளும் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அப்போ யாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே யாவேன்னு சொல்லி கூப்பிட்றார். யாவேன்னு என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை, அந்த தேவனுடைய அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த இடத்துல அந்த பலிப்பீடத்தையும் அதை சுற்றி ஊற்றப்பட்ட தண்ணீரையும் அந்த தீ நாக்குகள் நக்கி போட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அவ்வளோ பெரிய வல்லமை அதை தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை பெற்று தருகிறது. இயற்கைக்கு மேலான அதிசயங்கள். அருமையானவர்கள், இப்பொழுது பொய்யான அதிசயங்களை செய்யும்படிக்கு பிசாசு இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறான். நிறைய வேலைங்களை அவன் தொடங்கிட்டான். இப்போ பொய்யான அற்புதங்கள்லாம் அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்குள் இருந்தால் தான், நம்ம ஆண்டவருடைய ஜெபத்தில் தரித்திருந்தால் தான், நம்ம ஆவிகளை பகுத்தறிய வரம் பெற்றிருந்தால் தான் நம்மால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது தேவ சத்தத்தை நம்ம உணர முடியும். பிசாசனுடைய சத்தத்தையும் நம்மால் உணர முடியும். அதனால தான் அதிகமாய் நம்ம ஆண்டவர்கிட்ட உரையாட வேண்டும். அதே போல் ஆத்மாவில் பலனை கொடுக்கிறது. உள்ளான மனுஷனுக்கு பலனை கொடுக்கிறது. அருமையானவர்களே, நம்ம ஜெபிக்க நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். சங்கீதம் 138 சொல்கிற மாதிரி அந்த உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். குறைவுகள் நிறைவாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் உண்டு. அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், மகிமையில் நிறைவாக்குகிற தேவன், இந்த பூமியிலே நிறைவாக்குகிற தேவன். அதே போல் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள்லாம் திறக்கும். ஆதியாகமத்தில் சொன்னது போல் அடைக்கப்பட்ட கர்ப்பம். அப்போது ரெபேக்காக்காக ஈசாக்கு ஜெபித்தான். ஈசாக் தன் மனைவிக்காக ஜெபித்த உடனே அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்தது என்று பார்க்குறோம். அதே போல் பிசாசை ஜெயிக்கிற பலனை கொடுக்கிறது நம்ம ஜெபிக்கும் பொழுது. இப்போ சீஷர்கள்லாம் போனாங்க. சீஷர்கள் போயிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல பிசாசுகள் ஓடின. இதெல்லாம் எதனால் வருதுன்னா ஜெபத்தினுடைய வல்லமை. அனுதினமும் தேவைகளை ஆண்டவர் நமக்கு சந்தித்து கொடுக்கிறார். ஜெபிக்க தேவைகளை சந்திக்கிறார். தீமையிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். தேவனை மனதுருக வைக்கிறதா இருக்கிற ஜெபங்கள். அதே போல் தேவ தூதர்களை உதவிக்கு அது கொண்டு வருகிறது. சில நேரங்களில் நம்ம ஜெபிச்சுட்டு போகும் பொழுது தேவ தூதர்கள் நமக்கு பாளையம் இறங்கி பாதுகாக்கிறாங்க. சில நேரங்களில் ஆக்சிடென்ட் ஆகாமல் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. தேவ தூதர்கள் நமக்கு முன்னும் பின்னுமா இருந்து வழி நடத்துகிறாங்க. அருமையானவர்களே, எபிரேயர் 1:14 சொல்லும் பொழுது நமக்கு பணிவிடை ஆவிகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பணிவிடை ஆவிகளை கர்த்தர் அனுப்புகிறார் ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுது. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆண்டருடைய தூதர்கள் உங்களுக்கு முன்னு பின்னமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் போனீங்கன்னா சில அசம்பாவிதங்கள்லாம் நம்ம சந்திக்க நேரிடுகிறது. ஆகவே ஜெபிச்சுட்டு நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாளையம் இறக்கி பாதுகாக்கிறார். நாங்களாம் ஊழியத்துக்கு போகும்பொழுது அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு போவோம். எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு. இன்னைக்கு கூட நாங்கள் வெளியில் 2 ஊருங்களுக்கு போயிட்டு வந்தோம். அப்படி போயிட்டு வரும்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு எங்களை தாங்கி தப்புவித்து நடத்துகிறது. சில நேரங்களில் 2 வீலர் போகும்பொழுது கீழே விழறதுக்கு வாய்ப்புகள் வரும்பொழுது கூட கர்த்தர் பள்ளத்தில் விழாமலாம் கூட தூதர்களை கொண்டு தாங்கியிருக்கிறார். அது நல்லாவே தெரியும். எங்கள் தங்கச்சி மகள் கூட இப்போ இந்த இதில் குரூப்பில் இருக்கிறாங்க. அவளும் நானும் தான் 2 வீலரில் போனோம் ஊழியத்துக்கு. அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல அந்த ஃபீலிங் நல்லா தெரியும். கீழே விழுந்தால் பெரிய பள்ளம். இப்போவும் அந்த பள்ளத்தை பார்த்தாக்க ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் அந்த பள்ளத்தில் விழாமல் தாங்கினாரேன்ட்டு. அப்படிலாம் விழுந்திருந்தால் கை கால் முடமாக தான் இருந்திருக்கணும் இந்நேரம். ஆனால் தேவனுடைய கிருபை தாங்கியது. அருமையானவர்களே, தூதர்களை கொண்டு தாங்குகிறார், தப்பு வைக்கிறார். ஆகவே கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அழிவிலிருந்து பாதுகாக்கிறார். மலடிகள் எல்லாம் பிள்ளை தாட்சியாக மாற்றுறார். தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபையை பெற வைக்கிறார். அனுதினமும் மன்னாவை பொழிந்து பாதுகாக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு உணவளிக்கிறார். எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் போஷிக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது விதவை வீட்டில் அப்பமும் எண்ணெயும் குறையாம அந்த இடத்துல வந்தது போல
இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். பிரகாசமான மனக்கண்களை, வேதத்தின் மகத்துவங்களை காணும்படிக்கு நம்முடைய கண்களை திறக்கிறார். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடணும். நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக திறப்பார். அப்போது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும். அதே போல் வேத வசனங்களை கேட்கும்படி நம்முடைய இருதயங்களை திறக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார். வேத வசனம் காதுலேயே கேட்டுட்டு போயிடுது, சில நேரம் உள்ளே போகிறதே இல்லை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் போகணும், அந்த இருதயத்தில் பதிய வைக்கணும். நம்ம இருதயமாகிய அந்த சதையான இருதயத்தில் எழுதப்படணும். அப்படி எழுதப்படும் பொழுது அது எப்போவுமே நிலைச்சிருக்கும். அருமையானவர்களே, இதற்கு நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே வேத வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்கிறவர்களாய் மாறணும். அதுக்கு என் உள்ளத்தில் நீங்கள் எழுதுங்கப்பான்னு கேட்கணும். இதெல்லாம் நம்ம ஜெபத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி கொடுக்கிற தேவன், செங்கடலை இரண்டாக பிளக்கிற தேவன், அதே போல் மாறாவை மதுரவாய் மாற்றுகிற தேவன். இது எல்லாமே ப்ரேயரில் தான் நடக்குது. அப்போது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பெரிய கிருபை, இது எல்லாமே நமக்கு ஜெபத்தில் தான் கிடைக்குது. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம ஜெபத்தினுடைய வல்லமைகளை, நிறைய காரியங்கள், விசுவாசத்தை, நமக்குள்ள விசுவாசத்தை அதிகப்படுத்துது ஜெபம். இயற்கையின் மேலே நமக்கு ஆளுகை கொடுக்கிறது, நம்மளை அசாதாரணமானவர்களாக மாற்றுது. சாதாரணமாக இருக்கிற நம்ம ஆண்டவர் ஒரு வல்லமையாய் அசாதாரணமானவர்களாய் மாற்றுகிறார். அந்த ஜெபிக்க 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் செய்கிற அதிசயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய குணாதிசயங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனோடு நம்மை இணைக்கிறது, அந்த தேவ பிரசன்னம் நம்மை இணைக்கிறது, தேவனோடு நம்ம உறவுகளை புதுப்பிக்கிறது, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, இப்படி பல விஷயங்களில் நாம் அந்த ஜெபத்தின் மூலமாய் பல காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு உதவி செய்கிறார். இப்படி அநேக காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள், எவ்வளோ விஷயங்கள், இவ்வளவும் நம்ம ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுவோம். பேச 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 தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஜெபமே ஜெயம். அதனால் அந்த ஜெபத்தை நம்ம எப்போவுமே கைவிடவே கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கம் நம்ம திருப்புவோம். அந்த திருப்பி நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட பல காரியங்களை நமக்கு வாழ்க்கையில் செய்வார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம், நம்முடைய கண்களை மூடி ஆண்டோடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அருமையானவர்களே, ஜெபம் தான் ஜெயம்.
ஜெபத்தினாலே எவ்வளோ ஆசீர்வாதங்கள் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லக்கூடாத எவ்வளோ ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஜெபம் செய்வோம், ஆண்டரை நோக்கி பார்ப்போம். நாம் பேசுவதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அடிக்கடி தேவனோடு உரையாடுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார். நம் கூடவே இருந்து அவர் செய்கிற பெரிய காரியங்கள், வல்லமையான காரியங்களை நம் கண்கள் காணும். அவர் கூட இருக்கும்பொழுது இருளான வாழ்வு மாறும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும், வேதனைகள் மாறும், கட்டுகள் உடைப்படும். அருமையானவர்களே, நீங்கள் அதிகமாக இயேசுவை நோக்கி பாருங்கள், ஜெபிங்க, துதிங்க. உங்களுடைய ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எப்பொழுது ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். தகப்பனே, இந்த ஜெபத்தினுடைய செய்தி கேட்கக்கூடாதபடி பிசாசனம் செய்த எல்லா தடைகளை உடைக்கிறேன் அப்பா. இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கூட நீங்கள் அப்பா எடிட் பண்ணி போட உதவி செய்யுங்க. அதை கேட்டு பயனடை உதவி செய்யுங்க அப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.